வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். போலென்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணி உண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியின் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பாசமிகு அன்பு இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்களே, இன்றைய இறை வார்த்தையில் இயேசுவின் போதனையினால் ஏற்படும் தாக்கம் என்ன என்று சிந்திக்க ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அன்போடு அழைக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவருடைய போதனைக்கு செவி சாய்ப்பவன் பேறு பெற்றவன் என்று இறை வார்த்தை நம்மை அன்போடு அழைக்கிறது. அதே வார்த்தைகளை தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆண்டவரினுடைய போதனைகளை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அன்புக்கு உரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை போதனை நமக்கு எவ்வாறு இருக்கிறது? அத்தோடு சேர்ந்து அன்னையாம் தாய் திருச்சபை கிறிஸ்துவர்களுடைய தாய் மரியாள் கிறிஸ்துவர்களுடைய சகாயமாக இருக்கிறார் என்ற நினைவு நாளையும் இன்றைய நாளிலே நாம் நினைத்து பார்க்கிறோம், சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் தனது வாழ்வில் இறை வார்த்தைகளை போதனையை வாழ்வாக்கியது போல நாமும் வாழ்வாக்க முயற்சி செய்வோம். திருப்பலியிலே ஜெபிப்போம். பல நேரங்களில் இறை வார்த்தையை நாம் உள்வாங்காமல் வாழ்ந்த நேரங்கள், தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 102 பல்லவி. நீங்கள் பாட வேண்டிய பதில். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே
அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கே நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள்,
மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் தம் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்களே, இயேசுவினுடைய போதனை அன்று வாழ்ந்த மக்களுடைய மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்று ஒரு கேள்வியை இன்று நம் மத்தியில் கேட்டு பார்த்தால் என்ன சொல்லுவீங்க? ஆம் என்று சொல்வீர்களா, இல்லையா? ஒரு சில தலையாட்டுறீங்க, ஆமா இல்லையா தெரியல. ஆண்டவருடைய போதனை மக்களுடைய மத்தியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஏனென்றால் அவரது போதனையை கேட்டவர்களின் தன்மைக்கு ஏற்பவாறு வேறு வேறாக இருந்தது. அதை தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி, மார்க்கு மற்றும் லூக்கா எழுதிய நற்செய்தியில், மேலும் யோவான் எழுதிய நற்செய்தியிலும் குறிப்பிடப்படுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தையிலும், அதேபோல லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 48வது இறைவார்த்தையிலும் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை உள்வாங்கியவர்கள் அவரை பற்றி கொண்டார்கள் என்று இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். அன்புக்கு உரியவர்களே, ஆண்டவருடைய போதனை எவ்வாறு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. போதனை என்பது கிரேக்க வார்த்தை இவ்வாறாக சொல்லும், கெருசேன் என்று சொல்லுகிறது. கெருசேன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை, போதனை, விவிலிய வார்த்தையினுடைய விளக்கம் என்று நாம் பொருள் கொள்ள முடியும். இதைதான் நாம் திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையில் வாசித்தோமே என்றால், பிலிப்பு தனது திருத்தூத பணியிலே எத்தியோப்பியா நிதி அமைச்சரை சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற பொழுது ஒரு இறைவார்த்தையினுடைய பகுதியை அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம் கேட்கிறார், உங்களுக்கு இந்த பகுதி புரிகிறதா? இந்த விவிலியத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு புரிகிறதா என்றால், யாராவது ஒருவர் எடுத்து சொன்னால் ஒழிய எப்படி எனக்கு புரியும் என்கிறார். போதனை என்பது விளக்கி எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை. அதை தான் மிக தெளிவாக நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அன்புக்கு உரியவர்களே, பவுலடிகளார் இதை தான் குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீர்களே என்றால், ஆண்டவருடைய நல்ல போதனை உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதே போல போதனையாளர்கள் தாங்கள் போதிப்பதில் நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, போதிப்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும். மேலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த போதனை மொழி பிறர் புரிந்து கொள்ள வேண்டும்.
தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். மேலும் தூய ஆவியானவருடைய வல்லமை கொண்டு அவர்கள் போதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்கு உரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய போதனை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இன்றைய நற்செய்தி அதை தான் சிந்திக்க அழைக்கிறது. அவர்களை சுற்றி இருந்த மக்களை நாம் பார்க்கலாம். சாதாரண பாமரம் மக்களாக இருந்தார்கள். ஒரு சிலர் பாவிகளும் சுற்றி இருந்தார்கள், அப்பாவிகளும் சுற்றி இருந்தாங்க. அவர்கள் அந்த எளிய மனது, அவர்களுடைய எளிமையான அந்த வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தையும் தாக்கத்தையும் புதுமையையும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை ஏற்படுத்தியது. மார்க்கு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 12வது இறைவார்த்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு அந்த போதிக்கும் பொழுது அந்த இடத்தில் செய்த மாற்றம் என்ன என்று இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்தில் ஆண்டவர் இயேசுவை சுற்றி இருந்தவர்கள் யார்? பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள். அவர்களுடைய வாழ்விலே விவிலிய வார்த்தைகள் அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது? பல நேரங்களில் பரிசேயர்கள், அவர்கள் சுற்றி இருந்தவர்கள், ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு போதனையாக சொல்லும் பொழுது விவாதத்தில் தான் பல நேரங்களில் முடிந்தது. இன்றைய நற்செய்தி அதுதான், விவாதத்தில் அது முடிகிறது. இன்றைய நற்செய்தியில் ஆழமாக அதை வாசித்தோம். அதை தான் ஆண்டவர் இயேசு கற்பித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பரிசேயர் வந்து அவரிடம் இந்த கேள்வியை கேட்கிறார். கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்ற கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவை பிரச்சனையில் சிக்க வைக்க, அதே போல அவர் எவ்வாறு சோதிக்கிற அந்த நோக்கோடு கேட்டார் என்று இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் என்பதையும் நாம் இறைவார்த்தையில வாசித்தோம். மணவிலக்கு சான்றிதழ் கொடுத்து கணவன் தன் மனைவியை விலக்கி விடலாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தால், ஆண்டவர் இயேசு பெண்களுக்கு எதிராகவும் பெண் சமுதாயத்திற்கு எதிராகவும் இருக்கிறார் என்று ஒரு கலகத்தை கண்டிப்பாக தூக்கி விட்டிருப்பார்கள். ஆண்டவர் இயேசு அதை சொல்லவில்லை. இன்னொரு பக்கம் முறை அல்ல என்று சொல்லி இருந்தார். மோயிசன் அவருடைய சட்டத்தை இவர் கடைபிடிக்காமல் தனது சட்டம் என்ற வாழ்விலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஒருபுறம் சொல்லி இருப்பார்கள். இந்த இரண்டு வித்தியாசங்களும், இந்த இரண்டு கலக்கமும் அவர்கள் மத்தியில் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்கள் எவ்வாறு இந்த எண்ணங்களை எல்லாம் முறியடிக்கிறார் என்று நற்செய்தியிலே நாம் கடைசி பகுதியிலே வாசித்தோம். அன்புக்கு உரியவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்த வேண்டும், நல்வழிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் இறைவார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது செய்தி இன்றைய இறைவார்த்தையில் வாசித்தோமே என்றால், ஒருவரை நாம் அணுகும்போது அல்லது இறைவார்த்தை அணுகும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது நமது அடிப்படையான உணர்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பிறரை அணுகும் பொழுது அவர்கள் சாதாரணமானவர்கள் என்று பல நேரங்கள் நினைக்கிறோம். அவர்கள் நமக்கு ஏற்றவர்கள் அல்ல என்று நமது எண்ணங்களுக்கு ஏற்ப நினைக்கிறோம். அதை தான் பரிசேயர்கள் நற்செய்தியிலே அந்த எண்ணத்தோடு தான் வாழ்ந்தார்கள். நமது வாழ்விலே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நமது வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் நமக்கு ஒரு வாய்ப்புகளின் வேறு வடிவம். நாம் புதிதாக வாழ வேண்டும், புதிய சிந்தனையோடு இருக்கணும், புதிய வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்கள் நாம் பிரச்சனைகள் அவ்வாறு எடுப்பதில்லை. கடவுள் இதை கொடுத்து ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கிறார், இதிலிருந்து வெளிவர, அதிலிருந்து விடுதலை பெற, அதிலிருந்து புது வாழ்வு பெற கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு அது. ஆனால் அதை நாம் பயன்படுத்துகிறோமா? 2 நண்பர்கள் நடந்து சென்றார்களாம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது எல்லா இடத்துலையும். அதே போல் ஒரு இடத்தில் 2 நண்பர்களும் நடந்து செல்க, உடனே பயங்கரமான மழை வருது. ஒரு நண்பன் இவ்வாறாக சொன்னாலாம், ஐயோ மழையில் நினையறனே, எங்கள் அம்மா சொன்னாங்க காய்ச்சல் வந்துடும், தலைவலி வந்துடும், எல்லாமே வந்துடுமே அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறான். புலம்ப ஆரம்பிச்சிடுறான். முறையாக மழை பெய்யுது,
போகும்போது புலம்ப ஆரம்பிச்சோம்னா நான் நனைஞ்சிட்டேன், என்னுடைய சட்டை அழுக்காயிருச்சு, எனது இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறான். இன்னொரு நண்பன் மலையில் வந்து நனைந்து கொண்டே சிரிச்சுட்டே இருந்தானா. உடனே அவன் கேட்டானா, ஏண்டா மலையில் நின்றுக்கிட்டு சிரிக்கிற? இல்லை, நான் குளிக்க தேவையில்லை அப்படின்னானா. இரண்டு விதமான விஷயங்கள் இங்கே நடக்கிறது. ஒன்று, நாம் எவ்வாறு நமது வாழ்வை பார்க்கிறோம், இன்னொருவன் எவ்வாறு வாழ்வை பார்க்கிறான். அவன் வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை எவ்வாறு நாம் பார்க்கிறோம். அன்புக்கு உரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் எந்த ஒரு அடிப்படையான சிந்தனையை நமது வாழ்வில் கொண்டு வரும். இயேசு ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சுற்றிலும் எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு நடக்கிறது. ஆனால் அது எனக்கு வாழ்வுக்கு மாற்று வழிகளை கொடுக்கிறதா, புதிய சிந்தனைகளை கொடுக்கிறதா? இதுதான் ஆண்டவர் இன்றைய சிந்தனையாக முன்வைக்கிறார். அதை தான் பரிசேயர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அதை தான் சுற்றி இருந்தவர்களும் கற்றுக் கொடுத்தார். அன்புக்கு உரியவர்களே, இன்று அன்னையாம் தாய் திருச்சபை இந்த கருத்தோடு கிறிஸ்தவர்களுடைய சகாய அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. புனித அகுஸ்தினார் இவ்வாறாக சொல்லுவார், மரியன்னை தனது அன்பினாலும் தனது தியாகத்தினாலும் திரு அவைக்கு அதே போல பிள்ளைகளுக்கு உதவும் தாயாக இருக்கிறார். கிறிஸ்தவர்களின் சகாயமே என்று நாம் அந்த புகழ் மாலையிலே சொல்லுகிறோம். அவர் எப்பொழுதுமே உதவக்கூடிய அன்னையாக இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்தவர்களின் அன்னையாக இருக்கிற நமது தாய் இயற்கையாகவே தாய் என்று சொல்லுகிற பொழுது உதவக்கூடியவர். அதே போல இயற்கையாகவே தனது பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர், இயற்கையாகவே தனது பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடியவர், இயற்கையாகவே தனது பிள்ளைகளுக்காக முன்னேற்றத்திற்காக முழுவதுமாய் உழைத்து தியானிக்கக்கூடியவர் ஒரு தாயானவர். அந்த தாய்க்கு மேலாக சகாயத்தை செய்யும் தாயாக மரியன்னை இருக்கிறார்கள். அதை தான் நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகளிலே படித்தோமே என்றால், கானாவூர் திருமணத்திலே நடந்த நிகழ்ச்சி. எல்லோரும் திகைப்புக்கு உள்ளாகிறார்கள். தாய் செய்த ஒரு உன்னதமான செயலை பார்த்து, அவர் அந்த உதவி அந்த கரத்தை பார்த்து, அவர் சென்று தனது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக்கொண்ட அந்த நலத்தை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதே போலதான் மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு அந்த உதவுகிற அந்த தாய். இந்த உதவும் உணர்வு நம்மில் இருக்கிறதா? இயேசு ஆண்டவர் தனது வாழ்வில் அதை செய்து காட்டினார். அதே போல மரியன்னை ஒவ்வொரு நாளும் இன்றும் வாழுகிற திருச்சபைக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் திருத்தந்தை 6ஆம் பவுல் அழகாக சொல்லுவார். கிறிஸ்துவினுடைய தாயான மரியா என்றும் சகாயத்தை கொடுக்கிற தாயாக இருக்கிறார்கள். அன்புக்கு உரியவர்களை, கண்களை மூடுவோம், உருக்கமாக செபிப்போம். இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு விழுமியம் நமது வாழ்விலே செயல்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு பல நேரங்களில் வாழ்வில் துன்பங்கள் வரலாம். நாமும் பல நேரங்களில் பிறருக்கு போதனைகளை செய்கிறோம். ஆனால் அதை நமது வாழ்விலே வாழ்ந்து காட்டுகிறோமா? இயேசு ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார். அன்னை மரியாள் தனது வாழ்விலே நிறைவாய் அதை செய்தார். அதே போல அந்த வாழும் திருச்சபையில் நாம் செய்கிற பொழுது நாமும் நற்செய்தி பணியாளர்களாக விவிலியத்தின் பகுதிகளை எடுத்து செல்லும் தூதுவர்களாக மாறுவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம். உகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே,
இறைவா உம்மை தேடி வருகின்றேன். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். உனக்காக என்னை உகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே, என் அன்பு தெய்வமே, என் அன்பு தெய்வமே. உனக்காக என்னை உகந்த பலியாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிருள்ள ஆற்றலோடு நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் உணர்ந்து பாடுவோம்.
விட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. அவரது போதனை நமக்கு நமது வாழ்வுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் ஆவல் கொள்கிறார். அவரது விருந்து நமது வாழ்வுக்கு வலுவூட்டுகிறது. இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிட திருரத்தமனை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. பகிர்ந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. என் தெய்வம் என்றுள் வரும் நேரமிது, இதயம் திறவாயோ.
பகிர்ந்திடும் தருணமிது. தாகம் கொள்வாயோ, நம்மோடு அமர்வார், நம் குரல் கேட்பார், சுமைகளெல்லாம் சுமப்பார். கவலைகள் அறிவார், கரம் பிடித்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரம் இது, இதயம் திறவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணம் இது. தாகம் கொள்வாயோ, இயேசுவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தோய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், தீரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வினைகளில் என்னை கூப்பிடும். பரகதியில் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின்படியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை உயிர்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பாத்திமா அன்னையை போற்றி பாடுவோம். காலமெல்லாம் காப்பவர், காட்சி தந்து மீட்பவர், கண்ணீரை துடைப்பவர், கண்ணிமையாய் வாழ்பவர், என்றுமே நமது அன்னையே. புனித பாத்திமா எங்கள் அன்னையே, என்றுமே